1977ல சவுத் ஆப்பிரிக்கால சுரங்கம் தோண்டிட்டு இருக்கப்போ 10 கிலோமீட்டர் ஆழத்துல சில கற்கள் கண்டுபிடிக்கிறாங்க. வெறும் 3 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்க இந்த எல்லா கல்லு மேலேயும் அணில் முதுகுல 3 கோடு இருக்கும்ல, அதே மாதிரி இந்த எல்லா கல்லு மேலேயும் இருந்துச்சு. இந்த கல்லை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க இது கண்டிப்பா மனுஷங்க தான் செஞ்சிருக்கணும்னு. இதை உடனே ஆராய்ச்சிக்கு அனுப்புறாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். அது என்னன்னா, இந்த ஒரு கல்லும் 3 பில்லியன் வருஷம் பழமையானதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 3 பில்லியன் வருஷம் முன்னாடினா மனுஷங்க யாரும் அப்போ உருவாகவே இல்லை. ஒரே ஒரு கல் மட்டும் கிடைச்சிருந்தா சரி, ஓகே, இது தானா உருவாச்சுன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் இதே மாதிரி நிறைய கல் கிடைச்சிருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி 3 கோடு போட்டு. சரி, இந்த கல்லை கொண்டு போய் மியூசியமில் வைக்கலாம்னு எடுத்து போய் மியூசியம்லேயே வைக்கிறாங்க. மியூசியமில் வச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் இன்னொரு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, பூமி எப்படி தன்னை சுற்றி வருமோ அதே மாதிரி இந்த கல்லும் தன்னை சுற்றி வந்திருக்கு. 128 நாளில் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் முடிச்சிருக்கு. இந்த கல் எப்படி சுற்றுது, எங்கேருந்து வந்துச்சு, யாரை செஞ்சதுன்னு இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. வழக்கமாக எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி தான், ஏலியன்ஸ் பூமிக்கு வந்தப்போ இந்த கற்களை விட்டு போயிட்டு தான் ஒரு பேச்சு நிலவுது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க லாஸ்ட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.